குட் மார்னிங், வெல்கம் டு ஆராவின் அம்மா. இந்த வீடியோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்தது. இன்னைக்கு எடுத்திருக்க வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் பண்ணுறது, எப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு குக் பண்ணுறீங்க, வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. சரி, அதனால சரஸ்வதி பூஜைக்கு அன்னைக்கு நான் எப்படிலாம் அவனை வச்சு மேனேஜ் பண்ணி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலான்றது யோசிச்சுட்டு இருந்தேன். ஆரா எப்பயுமே காலையில என் கூட எந்திரிச்சிருவான். நான் ஒரு 6க்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா அவன் 6:15 என் பின்னாடியே எந்திரிச்சிருவான். அந்த 15 மினிட்ஸ் கேப் மட்டும்தான் கொடுப்பான். நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பாலா அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். எப்பவும் காலைல யூஸ்வலா நடக்கிறது தான். ஆரா தூங்கி எந்திரிச்சாலே போதும், நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டான் அப்படின்னாலே அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு கை காமிச்சு கேட்டுட்டே இருப்பான். அதுவும் அவன் என்ன பொருள் கேட்குறானோ அதை கொடுக்குற வரைக்கும் விடவே மாட்டான். எப்பவும் காலையில பாலா அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆரா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு 1 hour வச்சிருப்பேன். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் டிஃபன் கொடுத்துருவேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். இந்தியாவிலேருந்து வரும்போதே என்னோட மைண்ட் செட் எப்படி நான் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா 1 year வரைக்கும் தனியாக வந்து குக் பண்ணி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். 1 yearக்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் கொடுக்கணுன்றதே என் மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்காக 1 year வர வரைக்கும் எப்படா 1 year ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ நான் நினைச்ச மாதிரி 1 yearக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதே சாப்பிட்டு பழகிக்கிட்டாங்க. எப்பவும் இது மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பான். கூட யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு ஊட்டி விடுறது ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா தட்டுல இருக்கிறத எடுத்து கீழே போடுறது, இதெல்லாம் ஒரு பாட்டு. அவனே வந்து சரி எடுத்து சாப்பிட்றான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து விட்டுருவேன். சரி கீழே மெஸ்ஸி ஆனாலும் விட்டுருவேன், அப்புறம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிகாஸ் மைல்டு மியூசிக்கோட அந்த ஒரிஜினல் சவுண்டு கேட்டுட்டு வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நானும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு எடுக்க தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன். அது இல்லாமல் மேலே வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆறாவுக்கு வச்சிருக்கேன். எப்பவுமே காலைல ஆறா சாப்பிட்டான் அப்படின்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்கிடுவான். ஒரு 45 to 1 hour கிட்ட தூங்கிடுவான். அந்த டைம்ல ஒன்று நான் சாப்பிட்ற வேலையை பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் எந்த ஒர்க் இருக்கோ அதை பண்ணுறது தான் பார்ப்பேன். ஏன்னா அவன் தூங்கும் போது எனக்கு ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதனால் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்களாம் குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நானும் கற்றுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ அவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அகெயின் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற சவுண்ட்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றத கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணி எடுக்க தெரியாது. இப்போ தான் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆறாவை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே குக்கரில் எதெல்லாம் விசில் வைக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு மேஜராக வந்து குக்கரில் தான் எனக்கு சமைக்கவே தெரியும். சாம்பார் ஆகட்டும் பொரியல் ஆகட்டும் எல்லாமே எனக்கு குக்கர் தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஆறாவை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே குக்கர் விசில் வச்சாதான்
அவன் தூங்கிட்டு இருக்கும்போது வச்சோம் அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்டு டிஸ்டர்ப் ஆகி கண்டிப்பா முழிச்சிருவான். ஃபர்ஸ்டே சுண்டலுக்கு விசில் வச்சு வச்சுட்டேன். நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்தது. இன்னைக்கு ஆறா தூங்கும் போது சமைக்கிற சத்தம்லாம் கேட்கக்கூடாதுன்னு கிச்சன் கதவை சாத்திட்டு செஞ்சுட்டு இருந்தேன். கரெக்டாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு சுண்டல் தாளிச்சு வைக்கிறதுக்குள்ளேயே அவன் முடிச்சுட்டு வந்துட்டான். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவேன் யூஸ்வலாக எப்பயும். இன்னைக்கு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் தூங்கி எந்திரிச்சாலே நான் கிச்சன்ல இருக்கனான்னு மெயினாக வந்து எட்டி பார்ப்பான். அதே மாதிரி வந்து பார்த்ததும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அம்மாக்கு தா. அது உனக்கா? அதுவும் தா. அப்புறம் தா. இதுவும் தருமா? தேங்க்யூ. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இதுவா? இந்தா இந்தா. ஆறா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனை கண்டுக்காம நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா என்னை வேலை செய்யவே விட மாட்டான். உடனே கிராங்கி ஆகி எந்த வேலையும் என்னை செய்யவே விட மாட்டான். அவன் கூடயே வச்சிருக்கணும்னு நினைப்பான். அதனால என்ன பண்ணிடுறது, அவன் தூங்கி எந்திரிச்சதும் ஒரு 5 to 10 minutes கூட அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகி வேற வேலையை அவன் பார்த்துட்டு இருப்பான். அண்ட் ஃபைனலி எப்படியோ ஆறா வச்சுக்கிட்டே சமைச்சு முடிச்சிட்டேன். வடையுமே போட்டுட்டேன். அதெல்லாம் நான் வீடியோல எடுக்கல, எனக்கு டைம் இல்லாததுனால. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் இதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சர் வீடியோஸில் ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். மம்மு வேணுமா வடை? ஆறாக்கு எப்பவும் வடைனாலே ரொம்ப பிடிக்கும். எப்படா எண்ணெயில் போட்டு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். கரெக்டாக பாத்திரத்தில் இருக்கிற பார்த்ததும் குடு குடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், கதவை திறக்கிற சத்தம் கேட்டதும் அப்பா வந்துட்டாங்கன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். இதுக்கப்புறம் அவனை கையிலே பிடிக்க முடியாது. அப்பாவை பார்க்க போற சந்தோஷத்துல குடுகுடுன்னு ஓடி போனான். வடையை மறந்துட்டோன்னு திரும்பி ரிட்டர்ன் வந்து வடையை வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்க ஓடிட்டான். யூஸ்வலா எப்பயுமே பாலா வந்தாங்க அப்படின்னா எங்கேயாவது போய் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அவன் தேடி கண்டுபிடிக்கிறது தான் பிடிக்கும். பிகாஸ் ஆறாவுக்கு எப்பவுமே ஹைட் அண்ட் சீக்னா பிடிக்கும். நானும் பாலா அவங்களும் 2 பேரும் இதை தான் விளையாடிட்டு இருப்போம் அவங்க கூட. எப்பவும் பாலா வீட்டுக்கு வந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் எந்த வேலையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இன்னைக்கு விசேஷ நாளுங்கிறதுனால கொஞ்சம் வேலைலாம் டிலேவா இருக்கு. பாலா அவங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்தா சூட காமிச்சு படைச்சிட்டு சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையா இருக்கணும்னு. ஊர்ல எல்லாம் இருந்தா நிறைய திங்ஸ் வச்சு ப்ராப்பரா எல்லாம் செட் பண்ணி படைச்சிருப்போம். ஆனா இப்ப என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான். அதை ஏதோ அரேஞ்ச் பண்ணி நான் சாமி கிட்ட வச்சு படைச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. படைச்சு முடிச்சதும் சாமி கிட்ட வந்து சாமி கும்பிடுறா ஆறா அப்படின்னு சொன்னதுதான். குடுகுடுன்னு ஓடி வந்து அவனுக்கு தெரிஞ்சது என்னமோ சாமி கிட்ட ஒரு டீலிங்க போட்டுட்டு வந்துட்டான். எப்படா பந்தியில பாயசமும் வடையும் போடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அது மாதிரி இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடாம டிமிக்கு கொடுத்துட்டு வடையும் பாயசமும் மட்டும்தான் அவனோட லஞ்சாவே இருந்துச்சு இன்னைக்கு.
நான் இது மாதிரி தான் ஆறாவது தனியாக வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை.